சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் வருவதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. மற்ற பக்கத்திலே இப்படியான சர்வதேச நிலையில் தரம் உயர்த்தப்படும் பட்சத்தில், இது நடைபெறும் பட்சத்தில் அது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளடங்கலாக தங்களது அரசியல் தேவைக்காக இதிலே கருப்பு சாயம் பூசினாலும் தற்செயலாக இவையெல்லாம் உண்மையாக நடக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் நல்ல விடயங்களாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த கல் நாட்டுகின்ற கண்கட்டு வித்தைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்பதை பொறுத்திருந்தார். சிங்கள மக்களின் அதிகரித்த வாக்குகளினால் வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம், இது ஒரு சிங்கள அரசாங்கம். கடந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக மிக மோசமான இனவரையை கக்கிய கட்சிகள் தான் இதிலே அங்கம் வகிக்கின்றன. குறிப்பாக ஜேவிபி கட்சி தான் பிரதானமாக தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக முறியடித்தவர்கள், நிறுத்தியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையா, தெரிந்த வரலாறு தான். அதனால் இவர்கள் ஏதோ புதிதாக தமிழர்களுக்காக பிறந்து வந்த ஒரு அரசாங்கமாக நாங்கள் பார்க்க முடியாது. இந்த அரசாங்கத்திலும் சிங்கள மக்களின் வாக்குகளையும் பௌத்த பிக்குகளை ஓரளவிற்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற கைங்கரியத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். ஏனென்றால் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் எதையும் அவர்கள் தகர்ப்பதற்கோ அல்லது பிழை விடுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. செம்மணி புதைக்குழி ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். அங்கே 200க்கும் அதிகமான உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதிலே ஒரு இடத்தில் 90க்கும் அதிகமான உடல்கள் எந்த ஆடையும் இன்றி போர் குற்றம் நடந்ததற்கான சாட்சியங்களை காட்டும் அளவிற்கு மிக மோசமான தாக்குதலுடன் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கையின் மனித உரிமை ஆணையம் ஆணையக்குழு அறிக்கை வெளியிட்டது. செய்தியின் பின்னணியின் நிகழ்ச்சி அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் துரைசங்கத்தை சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை ஜனாதிபதி அண்மையில் விஜயம் செய்திருந்தார். விஜயம் செய்தது தொடர்பாக அவருடன் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் குயின்டஸ். வணக்கம் தர்மா, அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் ஜனாதிபதி இலங்கையின் வடபகுதிக்கு சென்று அங்கே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்ட மற்றும் கடவுச்சீட்டு யாழ்ப்பாணத்திலே முதல் முறையாக அந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்திருந்தார். இவற்றை பார்க்கின்ற பொழுது அங்கே யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை, தமிழ் மக்களுக்கு உரிய அந்த பலத்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் கிடைக்காமல் தான் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினருந்து குறிப்பாக அண்மை காலமாக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த செம்மணி படுகொலை விவகாரம், மற்றது இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், இலங்கை ஒரு இனப்படுகொலை புரிந்த ஒரு நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்தது. அதே நேரத்தில் இந்த 30ஆம் தேதி காணாமலாக்கப்பட்டோர் தினமாகவும் இருந்தது. இதைவிட அண்மையில் அந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக விசாரித்து வந்த நீதிபதியும் பதவி உயர்வு பெற்று இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றார். இந்த எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதியின் இந்த யாழ்ப்பாண விஷயத்தில் பல அபிவிருத்தி திட்டத்தின் அடிப்படையில் இந்த விளையாட்டு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றது கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது ஒரு அரசியல் தந்திரம் என்று அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர். இதை பற்றி உங்கள் பார்வை எப்படி இருக்கின்றது? ஆம் தர்மா, என்ன இங்கே தாயகத்தில் நடந்திருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது, கடந்த கால வரலாறுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவற்றில் எல்லாம் சந்தேகத்தில் எந்த பிழையும் இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் கூட பல்வேறு அரசாங்கங்களும் இதைத்தான் செய்திருக்கின்றன. பல்வேறு வகையிலும் தமிழர்களுக்கு அல்லது வடக்கு கிழக்கிற்கு புதிய அபிவிருத்திகளை கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டாலும் கூட அவையெல்லாம் பின்னாளில் நடந்தேறியதாக பார்க்கும் பொழுது நடக்கவில்லை. உதாரணமாக பலாலி விமான நிலையத்தை சொல்லலாம். இன்னும் அங்கே மிக மோசமான நிலையில்தான் அந்த விமான நிலையம் இருக்கிறது. அல்லது துரையப்பா ஸ்டேடியத்தை சர்வதேச அளவிலே கட்டி எழுப்ப போகிறோம் என்று சொன்னதாக இருக்கலாம். அல்லது பல்வேறு கிட்டு பூங்காவை சொல்லலாம், அதை மிகப்பெரிய அளவிலே செய்ய போவதாக சொல்லி ஏமாற்றிய விடயமாக இருக்கலாம். கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், துறைமுகங்களின் அபிவிருத்தியாக இருக்கலாம். நீர் விநியோகம், இன்னும் வடக்கு கிழக்கில் நீர் விநியோகம் ஒழுங்காக நடைபெறவில்லை. அல்லது தீவு பகுதிகளுக்கான போக்குவரத்து KKS அதை மிகப்பெரிய ஒரு சர்வதேச
உல்லாசத்துறை கொண்டதாக அமைக்கப் போகிறோம் என்று சொன்னதாக இருக்கலாம், அல்லது ஈவன் இன்னும் கடந்து சென்றால் மிகப்பெரியதாக பேசப்பட்ட சேது சமுத்திர திட்டத்தை சொன்னால் தராக்கி சிவராம் அவர்கள் அப்போது சொல்லிக் கொண்டிருந்த முக்கியமான விடயம் ஏனென்றால் இலங்கையின் வடக்கு பகுதிக்கும் இந்திய தெற்கு பகுதிக்கும் இடையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து நடைபெற வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் வடக்கின் அபிவிருத்தி என்பது மிக உயர்ந்த கட்டத்தில் எழுப்பப்படக்கூடியதாக இருந்திருக்கலாம். அது புத்தளம் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் கடந்து மட்டக்களப்பு திருவண்ணாமலை உட்பட அனைத்து பகுதிகளும் சிறப்பாக வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு பிறந்திருக்கும். அதை கலை கலாச்சாரம் பழுதாகிவிடும். இனமே அளிக்கப்பட்டிருக்கிறது, இன அழிப்பு அங்கே நடந்திருக்கிறது, லட்சக்கணக்கிலே மக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலை கலாச்சாரம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஏதோ கப்பல் வந்தால்தான் கலாச்சாரம் அழியும் என்பது போல சொல்லி அதையெல்லாம் கடத்தி விட்டார்கள். அதுக்கு அவர்களும் காரணமாக இருந்தார்கள். அதே போல்தான் இப்போது இவர்கள் சென்று சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் வருவதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. மற்ற பக்கத்திலே இப்படியான சர்வதேச நிலையில் தரம் உயர்த்தப்படும் பட்சத்தில், இது நடைபெறும் பட்சத்தில் அது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அதனூடாக சர்வதேச கிரிக்கெட் நடக்கும் பட்சத்தில் அங்கே வருவதற்கான விமான நிலையம் சீர் செய்யப்பட வேண்டும், போக்குவரத்து இன்னும் அதிகம் சீர் செய்யப்பட வேண்டும், உல்லாசத்துறை சீர் செய்யப்பட வேண்டும், ஹோட்டல்ஸ் நல்ல நிலைக்கு வர வேண்டும். இப்படி பல்வேறு வகையிலும், ஏனென்றால் இலங்கையில் பார்த்தீர்கள் என்றால் இலங்கையில் உல்லாசத்துறைக்கு அல்லது உல்லாச பயணிகள் அங்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆன விளம்பரங்களை பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக தென்பகுதியை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. ஓரளவிற்கு திருவண்ணாமலையை அதற்குள்ளே இணைத்துக் கொண்டாலும் ஏனைய பகுதிகளை எல்லாம் இருட்டிலே தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய விளம்பரம் அவர்கள் செய்வதில்லை. அதனால் உல்லாச பயணிகளில் ஏராளமானவர்கள் தமிழ் மக்களை தவிர்த்து பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் வெளிநாட்டு பிரயாணிகள் அங்கே வடக்கு பகுதி கிழக்கு பகுதிகளுக்கு, அதாவது மட்டக்களப்பு உட்பட கிழக்கு பகுதிகளுக்கு செல்வதில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் சரியான விளம்பரங்கள் கிடைப்பதில்லை. இப்போது கிரிக்கெட் நிகழ்ந்து முடியுமாக இருந்தால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வடக்கின் அபிவிருத்தி என்பது சர்வதேச ரீதியில் மாற்றம் பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. கடந்த காலத்தில் பல நாடுகளை பார்த்தீர்களாக இருந்தால் அமெரிக்கா உட்பட பல நாடுகள், வெஸ்ட் ஜெர்மனியாக இருக்கலாம், ஈஸ்ட் ஜெர்மனியாக இருக்கலாம், அல்லது ஜப்பான் மிக முக்கியமான உதாரணமாக சொல்லலாம். இவற்றிலெல்லாம் மிக மோசமான இன அழிப்புகள், மிக மோசமான இனப்பிரச்சனைகள், மிக மோசமான உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்றுத்தான் இருக்கின்றன. ஆனால் அவற்றை கடந்து அவர்கள் பயணிப்பதன் ஊடாக ஒரு சர்வதேச தரத்தில், ஜப்பான் நல்ல உதாரணம், சர்வதேச தரத்தில் அந்த நாடுகள் இயங்குகின்றன. வடக்கு கிழக்கிற்கும் அந்த தேவை இருக்கிறது. தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளடங்கலாக தங்களது அரசியல் தேவைக்காக இதிலே கருப்பு சாயம் பூசினாலும் தற்செயலாக இவையெல்லாம் உண்மையாக நடக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் நல்ல விடயங்களாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த கல் நாட்டுகின்ற கண்கட்டு வித்தைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால், அதுபோல வடக்கில் இருக்கும் தமிழ் மக்களும் ஒரு மாற்றத்தை வேண்டி வாக்களித்திருந்ததை நாங்கள் அறிந்தது. ஆனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளான காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை, மற்றது சர்வதேச நீதிமன்றம் போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் தொடர்ந்து இருக்கின்றன. இப்படியாக இருக்கின்ற பொழுது அண்மையில் ஒரு முகநூல், யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருவர் முகநூல் பதிவிட்டு இருந்தார், நாங்கள் கேட்டது சர்வதேச நீதி, ஆனால் எங்களுக்கு நீங்கள் தருவது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்று சொல்லி. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மக்களின் அடிப்படையாக உரிமைகளுக்கான பதில்கள், அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோரின் நிலைமை, மற்றது செம்மணி படுகொலை, மற்றது மனித இனப்படுகொலை போன்ற விவரங்களுக்கு அரசு தொடர்ந்து பதிலளிக்காமல் இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை இடையிடையே செய்து வந்து கொண்டிருந்தால் இந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க போகின்றது? பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதிக்கு அந்த சமூக ஊடகங்களில் வந்த படங்களை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. எல்லா மக்களும் ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இன்னும் ஜனாதிபதிக்கான ஆதரவு தமிழ் மக்களிடம் இருக்கின்றது போல் இருக்கின்றது. அதைத்தான் அந்த அரசாங்கமும் விரும்புகிறது, உலக நாடுகளுக்கு அதை காட்ட வேண்டும் என்று சொல்லி. இப்படியாக தொடர்ந்து தமிழ் மக்களிற்கான அடிப்படை உரிமைகள், அவர்கள் அடிப்படை தேவைகளுக்குரிய பதிலளிக்காமல் அரசாங்கம் இப்படியான செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுமானால் இந்த தமிழ் மக்களின் ஆதரவு, தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்துடனான உறவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
இப்போ உண்மை என்னவென்றால், எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் என்னவென்றால், இது சிங்கள மக்களின் அதிகரித்த வாக்குகளினால் வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம். இது ஒரு சிங்கள அரசாங்கம். கடந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக மிக மோசமான இனவெறியை கக்கிய கட்சிகள் தான் இதிலே அங்கம் வகிக்கின்றன. குறிப்பாக ஜேவிபி கட்சி தான் பிரதானமாக தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக முறியடித்தவர்கள், நிறுத்தியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெரிந்த வரலாறு தான். அதனால் இவர்கள் ஏதோ புதிதாக தமிழர்களுக்காக பிறந்து வந்த ஒரு அரசாங்கமாக நாங்கள் பார்க்க முடியாது. இந்த அரசாங்கத்திலும் சிங்கள மக்களின் வாக்குகளையும் பௌத்த பிக்குகளை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற கைங்கரியத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். ஏனென்றால் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் எதையும் அவர்கள் தகர்ப்பதற்கோ அல்லது பிழை விடுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி என்று வரும் பொழுது அந்த தேவைகள் சார்ந்து அவர்கள் செய்கின்ற முயற்சிகள், எடுக்கின்ற முயற்சிகளை மிகுந்த அவதானத்தோடு ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வடக்கு கிழக்குக்கு இருக்கிறது. வடக்கின் அபிவிருத்தி என்பது முக்கியமானது. அந்த இன அழிப்பை கடந்து செல்வதல்ல, இன அழிப்பை விசாரிக்கின்ற அளவிற்கு, நீதி கோருகின்ற அளவிற்கு மக்களின் குரல்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அரசியல் சாயம் பூசப்படாத வகையில் மக்களின் குரல் எழுகின்ற வகையில் தமிழ் அரசியல்வாதிகள் அதை நடத்துகின்ற வகையில் அதை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு அதே நேரத்தில் பரலலாக சரிசமமாக அபிவிருத்தியையும் உச்சக்கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா போன்ற நாடுகள் வடக்கின் அபிவிருத்தியை திட்டமிட்ட வகையில் மந்தகதியில் தான் நகர்த்தும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதனால் இதை ஒரு சர்வதேச ரீதியிலான அபிவிருத்தி என்பதாக மாற்றும் பட்சத்தில் தான் இதற்கு வெற்றி இருக்கிறது. இப்போ செம்மணி புதைகுழி ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். அங்கே 200க்கும் அதிகமான உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு விட்டன. அதிலே ஒரு இடத்தில் 90க்கும் அதிகமான உடல்கள் எந்த ஆடையுமின்றி போர் குற்றம் நடந்ததற்கான சாட்சியங்களை காட்டும் அளவிற்கு மிக மோசமான தாக்குதலுடன் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கையின் மனித உரிமை ஆணையக்குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த பட்சத்தில் இந்த 200 உடல்களுக்கு மேல் எடுக்கப்பட்ட இடத்தில் போதுமான தடவையியல், மானுடவியல் மற்றும் தொல்பொருள் நிபுணர்கள் இல்லாதமை, மற்றது மேம்பட்ட இந்த கார்பன் பேட்டிங் சொல்வார்கள், அந்த முறைகளுக்கான அணுகல் அல்லது மரபணுவை பகுப்பாய்வு செய்கின்ற விடயத்திற்கெல்லாம் அங்கே தேவைகள் இருக்கின்றன. அதை சர்வதேசத்திலிருந்து பெறுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைப்பதாக இல்லை, இதுவரை ஒத்துழைக்கவில்லை. அங்கே எப்படியோ காலம் கடத்துகின்ற ஒரு விடயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. செம்மணிக்கு நீதி கிடைக்கும் என்று வாயளவிலே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அங்கே நிதி உதவியில் தாமதம், நீங்கள் சொன்னதை போல நீதியரசரை ஒரு இடத்திற்கு மாற்றுவது, அரசாங்கத்தின் ஊடுருவல், சிஐடிஸ் போன்றவர்களின் ஊடுருவல், இப்படி இந்த புதைகுழி அகலம் விடயத்தில் நிபுணத்துவமும் நிதி மற்றும் தொழில்நுட்ப இடைவெளிகளை நிரப்ப வேண்டும் என்பதையும் இந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதனால் அடிப்படையில் இது ஒரு சிங்கள அரசாங்கம், சிங்கள மக்களின் வாக்குகளை எப்படியும் தக்க வைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசாங்கம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அடிப்படை தேவைகளையும் ஒரு பக்கத்திலே கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்ற பக்கத்திலே அபிவிருத்தி என்று வரும் பொழுது அபிவிருத்தியை வேகமாக செய்வதற்கு தமிழ் அரசியல்வாதிகளும் முட்டுக்கட்டை போடாமல் இதை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். காலம் கடந்து செல்லாமல் ஒரு காலம் இடப்பட்ட, அதாவது 2026 சமரிலே இதை முடிக்கிறோம் என்று ஒரு காலம் இடப்பட்ட ஒரு முன்முயற்சியாக இந்த அபிவிருத்திகள் நடக்கும் பட்சத்தில் இவற்றை நாங்கள் கட்டாயமாக முன்னகர்த்தி செல்ல. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அல்லது வடபகுதியோ கிழக்கு பகுதியை பொறுத்த பல அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பலாலி விமான நிலையம், மற்றது இந்த பூங்கா, இப்படி பல திட்டங்கள் அங்கே இருக்கின்றன. சரி, ஒரு கட்டத்தில் இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். கடந்த கால அனுபவங்களை பார்க்கின்ற பொழுது இந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக அந்த திட்டங்களுக்கு போனதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது கடந்த கால அரசாங்கத்தில். ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரிகளினால் இந்த நிதி தங்கள் சொந்த தேவைக்காக பயன்படுத்த
பயன்படுத்தப்பட்டதோ அல்லது ஏதோ ஒரு காரணங்களுக்காக நிதி உண்மையாகவே அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பொழுது இனி வரும் மாதங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல சில வேளைகளில் இந்த விமான நிலைய அபிவிருத்தி, பூங்கா அபிவிருத்தி போன்ற பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த நிதி சரியான முறையில் கையாளப்படுமா அல்லது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த தமிழ் அரசியல்வாதிகளின் பங்களிப்பு இதில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், இந்த நிதி சரியாக பயன்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வரலாற்று ரீதியாக தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றும் புனிதர்களாக இருக்கவில்லை. அவர்களிலும் ஏராளமானவர்கள் ஊழல்வாதிகளாக பணத்தால் உச்சமாக வளர்ந்தவர்களாக, தங்கள் குடும்பத்தை வளர்த்தவர்களாக, தங்கள் குடும்ப உறவுகளை வளர்த்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அதிலே அரசியல் என்று வரும்பொழுது அதிகமான சாக்கடை அரசியலை நாங்கள் பார்க்கின்றோம். ஈழத்திலும் கூட ஏட்டிக்கு போட்டியாக தமிழர்களின் ஒட்டுமொத்த நன்மை என்று வரும்போது கூட அதிலே ஏட்டிக்கு போட்டியாக வார்த்தை ஜாலங்கள் விளையாடி எப்படியாவது தங்கள் நியாயம்தான் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் கூட ஐநாவில் வரப்போகின்ற அறிக்கையின் நகல்வு இப்போது வந்துவிட்டது. ஆனால் இப்போதும் கடிதத்துக்கு கையொப்பம் சேகரித்து இன்றும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கடிதம் ஏற்கனவே, அங்கே அறிக்கை ஏற்கனவே வந்துவிட்டது. என்ன அதில் இருக்க போகிறது என்பது நகலாக வந்துவிட்டது. அதனுடைய ஒரிஜினல் தான் இனி வரப்போகிறது. அப்படி இருந்தும் கூட ஏதோ தாங்கள் மாற்றம் செய்வது போல, தங்களால் தான் மாற்றம் நிகழ்வது போலவெல்லாம் இந்த ஐநா அறிக்கை வரும் காலத்தில் ஓடோடி சென்று கடிதங்கள் அனுப்புவது, அறிக்கைகள் விடுவது, எந்த கட்சி தமிழர்களுக்கானது என்று காட்டுவதற்காக முயற்சிப்பது போலவெல்லாம் இவையெல்லாம் நடக்கின்றன. அதனால் சிங்கள அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஏதோ பணத்தில் விளைந்தவர்களாகவும் தமிழ் அரசியல்வாதிகள் புனிதர்களாகவும் நாங்கள் இங்கே பேச முடியாது. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இலங்கையில் அரசியல்வாதிகள் மிக மோசமான ஊழல்கள் குறிப்பாக நிதி மோசடியில் ஈடுபட்டதனால் தான் இந்த நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த நிதி மோசடிக்கு பின்னால் காரணமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தது இந்த போரை. இந்த போரை வைத்துக்கொண்டு தமிழர்கள் உரிமை கோரி இலங்கையை கைப்பற்ற போகிறார்கள். ஆனால் தமிழர்களை அழித்து விட வேண்டும், தமிழர்களை அழிப்பதன் ஊடாக ஒரு பௌத்த சிங்கள மறுமலர்ச்சி கொண்ட நாட்டை உருவாக்க போகிறோம் என்று சிங்களவர்களுக்கு ஒருவித முகத்தை காட்டிக்கொண்டு அவர்களை நம்ப வைத்து, அவர்களூடாக அல்லது அவர்களை நம்ப வைத்து நிதி மோசடி செய்தவர்கள் தான் கடந்த கால அரசியல்வாதிகள். இப்போது வந்திருக்கின்ற இந்த அரசு இதுவரை அதற்கான எந்த விதமான சமிக்கையையும் காட்டவில்லை. ஓரளவிற்கு நிதி மோசடி செய்தவர்களை விசாரிக்கின்ற அளவிற்கு சென்றிருக்கிறது. அதனால் இனிவரும் காலம் தொடர்ந்தும் அப்படியே இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நிதி மோசடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற இந்த அரசு தானும் தெரிந்து நிதி மோசடியை நேரடியாக செய்யும் கைங்கரியத்தில் உடனடியாக இறங்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற வகையில் ஒருவித ஆறுதல் அடையலாம். அதனால் அதைவிட தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளும் தங்களுக்கும் சிறைவாசம் வந்துவிடுமோ, தங்களையும் பிடித்து விடுவார்களோ என்ற அச்சம் காரணமாக கூட எந்த நிதி மோசடியிலும் ஈடுபடுவதற்கு தயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரகசியமாக அவர்களது நிதி சேகரிப்பு தொடரத்தான் போகிறது. ஆனால் அச்சம் காரணமாக அல்லது நடவடிக்கை எடுத்து விடலாம், பிடித்து விடுவார்கள் அல்லது தெரிந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் தயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு நல்ல ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆரம்ப புள்ளி நீண்ட காலம் தொடருமாக இருந்தால் இலங்கையில் நீதி நிலவும், போர் குற்றங்கள் இன அழிப்பு நடந்ததையும் ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணையை முடுக்கிவிடும் பட்சத்தில் இந்த நாட்டிற்கு ஒரு நன்மையான எதிர்காலம் வரும் என்பதில் எந்த மாற்று. நன்றி குயின்டத். இந்த அரசாங்கம் இந்த தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது போல தமிழ் மக்களுக்கான அடிப்படை மனித உரிமை மீறல்கள் மற்றது பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் பதில் வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல மாற்றம் வரும் என்றும் எதிர்பார்ப்போம். நன்றி குயின்டத் சுரேசிங்கம். இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.